இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. பீச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி பீச்சு நல்லாவே இருக்குது. வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து வர்றதா இருந்தால் ஒரு 4 மணிக்கு மேலே வாங்க. 4 மணிக்கு மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே இருக்குங்க, சாப்பாடு இருக்குது, தண்ணி எல்லாமே இருக்குது. வந்து பாருங்கள். ஃபேமிலியாக வந்தால் இன்னும் பெட்ரு, நல்லாயிருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு இங்கே வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. அன்றைக்கினா உட்காந்துக்க வேண்டியதான், சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த கார்டு தான். எவெல்லாம் சரக்கு அடிக்கிறியோ ஃபுல்லாக ஏன்னா உள்ளே பத்தலை, ஃபுல்லாக பாட்டிலாக தான் கிடைக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி கிடக்கிற செட் ஆகுது, அவங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகுது. இந்த பாய்ஸ் தானே, பாய்ஸ் நல்லா தான் இருக்குது பீச்சு, சூப்பர். எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. இப்போ தாங்க வந்துகிட்டே இருக்காங்க ஆள். இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டே இருக்குது. அந்த டைமிங்க்கு ஆள் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வாட்டி வந்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் லேட் நைட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம். சரியா, நம்ம போயிட்டு அப்படியே கீழே போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்க்குமே பார்த்தேன், இமேஜெல்லாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு போவோம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புவோம். அது திறந்துருக்கான்னு தெரில, ஆனால் ஓப்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் சொன்னாங்க, ஆனால் ஓப்பனில் இருக்கான்னு தெரில, போய் பார்ப்போம். ஏன்னா இதே மாதிரி தான் கூகுளை நம்பிட்டு ஒரு பேர் என்ன பண்ணிட்டேன், ராம்நாட்டில் ஒரு கடை, அந்த கடை பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஸ்பேர் வாங்கலாம், அது ஓப்பன் சொல்லி தான் போட்டுருந்துச்சு. கால் பண்ணி கேட்டால் இல்லை நாங்கள் கடைலாம் அடைச்சிட்டோம், இன்றைக்கி கடை லீவு அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை கால் பண்ணி கேட்டேன், நான் கிளம்பிட்டேன், வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி எதுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கிறோமே அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டுட்டு போனால் கரெக்டாப்புல, தம்பி கடையெல்லாம் அடைச்சா தம்பி, நாளைக்கு வாங்க திங்கக்கிழமை தான் கடை ஓப்பனு அப்படின்ட்டாப்புல. இப்படி போயிட்டுருக்கு. ஆத்தடி கல் இடறி விட்டது, ஏன்னா காலி வழியிருக்கு நம்மளை கல். உள்ளேயுமே வீடு இருக்குது, லோக்கலில் உள்ளவங்க தான் கடை வச்சுருப்பாங்க போல். கடை வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வருமானம் இல்லாமல் வச்சுருக்க மாட்டாங்க, நல்ல வருமானம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் நல்ல மரம், நடுவில் ரோடு. இது வந்து ஒரு வேற மாதிரி இருக்குது ஃபீலு. என்னடா இப்போ தான் போனோமா, அதுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. உள்ளே போக போது ரொம்ப லாங்கு மாதிரி தெரிஞ்சு, வெளியே வரும்போது என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்ற வருது. பார்ப்போம். அங்கிட்டு பாதை இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இதுக்குள்ளே போயிடும், வந்த வழியாகவே திரும்பிடும். ஸ்கூல் விட்டாங்க. நாயை பற்றியெல்லாம் தலைவன் அப்படியே நிற்கிறான், அசையாமல் நிற்கிறான். நம்ம கௌசிக் பண்ணுறேன், கௌசிக் இருக்கானே, கௌசிக்கு மோசமான ஆளுங்க அவன். அந்த பையனுக்கு பயம் இல்லை, விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ விட மாட்டாங்க. அவன் ஏரியா ப்ரோ, அவன் ஏரியா பாய், இது அவனை உள்ள விட மாட்டாங்க. உள்ளே வந்த சண்டை தான். வண்டி ஒரு டைப்பாக போகுது. கிணறு போட்டிருக்காங்க, அங்கே ஒரு கிணறு, இங்கே ஒரு கிணறு. இங்கே நம்ம ராம்நாட்டில் தாங்க வந்து ஏர்போர்ட் ஓப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
மாணிக்கன் ஏரியா. ஆமாம், அந்த பக்கம் நினைக்கிறேன். மாணிக்கன் ஏரியா அந்த பக்கம் தான் வந்து ஏர்போர்ட் வரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இடமெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இடத்த சமப்படுத்தி போட்டாங்க. எனக்கு என்னடா திட்டங்கள்லாம் வருது, ஆனால் எதுக்கு ஏரியிலே ஏரி இந்த குளம் இதுக்குள்ளேயே தான் கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. புறம்போக்கு இடம் எவ்வளவோ கிடைக்கும், அங்கிட்டு கொண்டு வைங்கிடானா அந்த வாழ்வாதாரத்தையே காலி பண்ண பார்க்குறாங்க. என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல. மற்ற சொல்ல அதே தான், இது ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து வழி தெரியலைன்னா ஒன்றுமே இல்லைங்க, லொக்கேஷனை போட்டுருங்க கூகுள் மேப்பில், உங்களுக்கு கரெக்டாக உள்ளே கூட்டி கொண்டு விட்டுருவாப்புல. அப்படின்னா காஞ்சனகுடின்னு போட்டிருக்கோம். எங்கிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் கீழக்கரையிலேருந்து இந்த பக்கம் வந்து தூத்துக்குடிலேருந்து இந்த பக்கம் வந்தாலும் சரி, ராமநாடுலேருந்து இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஒரு போர்டு போட்டிருக்கேன் காஞ்சனகுடின்னு. உள்ளே வளைஞ்சிருங்க, உள்ளே போயிட்டு நேராக போயிட்டே இருங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த கரெக்டாக ஒரு பள்ளிவாசல் சென்டராக இருக்குது. அதை தாண்டி லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும், அதுக்குள்ளே போங்க. அந்த போர்டு கூட வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாலே வைக்கிறப்பா பீச்சு தான். என்ஜாய் பண்ணுங்கள். வந்து சாப்பாடு கூட எல்லாமே அங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது, கரெக்டு தான். ஆனால் ரேட்டு எவ்வளோன்னு தெரில. நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது சாப்பிட்டு பார்த்துருவோம், வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து ருசிச்சு பார்த்துருவோம். வா ஏறுறதுக்கு இடமே இல்லையாடா. அப்படி நம்ம வந்து கீழக்கரைக்கு உள்ளே போயிட்டு கீழக்கரையில் உள்ள கடற்கரையை பார்த்து வந்துடும். அதுவுமே நல்லா இருக்குங்க. அதுவுமே ஒரு சாயங்காலம் போல் வந்தோம்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கு. நான் ஏன் வந்து இப்போ சாயங்காலம் வரல அப்படின்னா, நான் இன்னுமே லேட்டாக வந்திருப்பேன். ஏன்னா இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கொசுவாக இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியல. அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா கொசு, அந்த கொசு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட வந்து சரியான கொசு ஆகிடுது. நம்மலாம் நைட்லாம் வந்தோன்னா ஹெல்மெட்லாம் போட்டு வரவே முடியாது, கேமராவில் ரெக்கார்டும் பண்ண முடியாது, கஷ்டம். ஒரு 4 மணி 5 மணி ஆகிட்டாலே வந்து அந்த கொசு அங்கிட்டு இங்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு, சூரியன் மறைய ஆரம்பித்தாலே அந்த கொசு பறக்க ஆரம்பிச்சிது அங்கிட்ட. நமக்கு அது வந்து இது செட் ஆக மாட்டேங்குது, சரியாக வரல இது. அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக போயிடுவோம், பரவாயில்ல போயிட்டு வீடியோ எடுத்துருவோம் அப்படிங்கிறனால வந்தேன். கீழக்கரை வந்துட்டோம். இதனா அது ரொம்ப கட்டிகிட்டு இருக்காங்க. ஆஹா, கடையா ஓடு ஏதோ வருதுங்க. இதெல்லாம் சும்மா கிடந்துச்சு, வளர்ச்சி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுக்கிட்ட வந்து சும்மா கடைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பல்க் இருக்குமே நயாரா, இன்னுமாடா ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில பூட்டிலாம் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா கீழக்கரை உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸு போட்டிருப்பாங்க, வள்ளல் சீதக்காதி நுழைவாயில் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம ராம்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏரியா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது, ஏகப்பட்ட பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. தேடி போனோம்னா போய்கிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் அந்தளவுக்கு பயங்கரம். இதெல்லாம் அது பார்க் மாதிரி இருக்குது. என்னென்னமோ வந்துருச்சு, என்னடா அது. இதுக்குள்ளே போனால் பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட் சைடு உள்ளே போனேன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ளே போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன். ஒரு வாட்டியும் சுற்றி பார்த்துருக்கேன் கீழக்கரை. அது எதுக்குன்னா வந்து நானும் என் மருமையன் வந்தோம். அது வந்து இந்த போட்டுக்கு வந்து ஏதோ ஆர்டர் போட்டிருந்தாங்க பொருள். அது இங்கே ஒரு பெரிய இங்கே தான் வரும், அது பெரிய கொரியர் சர்வீஸ் தாங்கன்னு இருக்குது, அங்கே தான் வரும். அங்கே தான் வந்து வாங்க வந்தோம். அதை கேட்டால் ரொம்ப நேரம் கிடந்தான், காலையிலே வந்துட்டான். அதையும் 2 மணி வரைக்கும் ஏன் சுற்றி கிடந்தான். அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு வர்றது, சாப்பிட்றது. கடைசியில் பார்த்தா அவங்க பொருளே வரல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. அதை கூப்பிட்றாப்புல, தம்பி வாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து சந்துக்குள்ளே போனால் மாட்டிக்கிடுவோங்க கீழக்கரைக்குள்ளே. ஏன்னா நான் ஒரு வாட்டி போய் அனுபவப்பட்டிருக்கேன். எப்படின்னா 2 பைக்கு சந்துக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே ஆட்டோ கொண்டு வர்றான். எங்கிட்டு போகிறது, அங்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் கரெக்டாக வண்டி ஓரம் கொடுத்தா கரெக்டாக வர்றேன். இதுக்குள்ள பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் வர்றேன்.
ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணுக்குள்ளே தூசிலாம் போதே. இதுக்குள்ள பஸ் வந்துச்சு. அது நம்மளோட முரட்டு ரேஸில் இருப்பான் முடியடா. பின்னிட்டு பண்ண பின்னுடா தம்பி. ஓ, கால் பிரேக்கா? இல்லை, வேகமாக வேறு வந்து காலை வேறு இது பண்ணிக்கிறாங்க, பிரேக் முடிச்சுக்கிறாங்க. எங்கடா அந்த பார்க் இருக்குது? இந்த பார்க் தானா? இந்த இருக்குது, இந்த பார்க் தான் போல். இதுதான் அந்த பார்க்கு போல். பார்க்குக்கு போகிறதுக்குலாம் அந்தளவுக்கு பெருசாக ஆர்வம்லாம் வரல. ஆனால் உள்ளே நல்லா தான் இருக்குது. வந்து பாருங்கள், இதுதான் கடற்கரை. இதா கடற்கரை சைடில் அப்படியே ரோடு போகும். சூப்பராக இருக்குது. அந்த வியூவே நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. சார், கையில் காசு எடுத்து வந்துருக்கலாம். கையில் காசு இல்லாமல் அப்படியே வந்துட்டேன். பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி. பெரிய பெரிய போட்லாம் நிற்கிது. மரம் சாஞ்சு நிற்கிது. பெரிய பெரிய போட்லாம் நிற்கிதுப்பா. பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இந்த போடு அரசு அதெல்லாம் உள்ளே இருந்து வர்றேன். இதோட எண்டு போல். ஐயோ, நமக்கு இதோட எண்டு தான். அப்படியே வண்டியை திருப்பிடும் நம்ம. ஐயோ, மாட்டிக்கிச்சு, வண்டி மாட்டிக்கிச்சு. ஓ காட். வியூஸே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த அருமையாக இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள், வீடெல்லாம் முரட்டு இருக்குது. அது நல்லா டிசைனாக வேறு போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே நைட்டு தான் நல்லாயிருக்கும் போல். இந்த லைட்டுக்கு நைட்டு வர்றதுக்கு ரோட்டுக்கு நல்லா இருக்கும் போல். ஆனால் 2 பக்கம் மரம்லாம் கிடக்கு. அது ஒரு சிக்கல் நமக்கு. நல்ல வியூவுங்க, சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குப்பா. ஆட்டோ பிளேஸ். இந்த மரம் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பார்க்கு. அங்கே உள்ள கேட்டு என்ட்ரன்ஸில் கேட் இருக்குது. உள்ளே போனால் போய்க்கலாம். டிக்கெட் எவ்வளோ தரல, டிக்கெட்டு போடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக மேலே ஆள் நிற்கிது, கண்டிப்பாக டிக்கெட் போடுவாங்க. அது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதுவுமே கொஞ்சம் ஈவினிங் வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கூட்டம் வரும். ஐஸ்வன்லாம் போட்டிருக்காங்க, இப்போ கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆள் வரும் நைட்டுக்கு. அதுவும் இல்லாமல் லைட்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பேட்டரி வாங்கினே சாலாம் இவன் தான். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அது ஆப்பர மாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வாங்கினேன். செத்துட்டேன். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 28 காமிச்சான், சொல்லி முடிச்சிட்டான். அழகால இவரை நம்பி நான் சும்மா இல்லை.
இதுங்கிற 6000 mAhன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 6000 mAh சேம் அதே தான். இதே தான் 3.0 வோல்ட் வச்சு. அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் 3.85 வோல்ட்டா சம்திங். ஆமாம், இதே தான் கோபுர பேட்டரியோட இதுவும். ஆனால் இது செத்துருச்சு, முடிஞ்சு வச்சு, இது சோழி முடிஞ்சு வச்சு. அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம காசை வாங்க வேண்டியதான். 6000 mAh சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் பார்க்க கொஞ்சம் பெருசாக பல்கியாக இருக்கிற மாதிரி நீட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் ஒன்றும் ஒருத்தில் வேஸ்ட்டு. இதை வாங்கினதுக்கு நான் சும்மா இருந்துருக்கலாம் போல். சரி, ஓகே. அமௌண்ட்டு தான் ரீஃபண்ட் ஆகிரும்லா. ஸோ மேபி இந்த மாதிரி பேட்டரியை பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. நான் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பேட்டரிலாம் வாங்கிடாதீங்க, தெரியலா. சரி, ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லை, ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுப்பா. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் மட்டும் ஷூட் பண்ண முடியும்னு நம்ம குரூப் சொல்கிறோம். அப்படி மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நம்ம அதனால் இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ண போகிறோம். சரி, நான் இன்றைக்கி 2 இடத்துக்கு போனோம். 2 இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 2 இடமே அது நல்லா இருந்துச்சு. இது ஓகே. ஏன்னா இதை விட எனக்கு கீழக்கரையை விட எனக்கு அது பெட்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு கீழக்கரை பார்க்கு ஒன்று இருக்குது, அதுக்கு நான் போகலை. ஸோ பேபி நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்குக்கு போய் பாருங்கள். ஏன்னா நான் அதுக்குள்ளெலாம் போகலை. அது வேணாம், அங்கே பார்க்குக்குள்ளே போகலாம் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் அவாய்ட் பண்ணியாச்சு. சரிங்களா. சுற்றி இதுதான் நம்ம நிற்கிறாப்லையா. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இன்னொரு நாள் சந்திப்போம். ஏன்னா இங்கே ஒர்த்து தான். எப்படின்னா நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பக்கீரப்பா பீச்சை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு அது ஓகே தான். சரியா ஏரியாவே இவ்வளோதான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நான் என்று நிற்கிறேங்க, அதுக்குள்ளே பஸ்ஸை கொண்டு வராங்க. வேறு லெவலு. டிரைவர் மாசு காட்டுறாப்புல டிரைவர். உள்ள எண்டில் வந்து கைட்டு உரசிக்கிட்டு போகிறாங்க. வேறு லெவல். ஆனால் இதுக்குள்ளேயும் பஸ்ஸு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தா 2 பைக்கும் பைக்கு 2 பக்கம் வீடு இருக்குது. இதுக்குள்ளே பஸ்ஸை கொண்டு வந்துட்டு எங்கே போய் திருப்பாங்க, அந்த பல்கு கிட்ட திருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பஸ் நின்றுச்சு, அங்கே திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை உள்ளே எங்கிட்ட எதுவும் இது இருக்கான்னு தெரில. சரி, ஓகே. என்னையோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. வந்து 2 ஏரியாவுக்கு போய் பார்த்தாச்சு. எனக்கு பக்கீரப்பா பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஓகே, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. இதுவும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அது அளவுக்கு இது இல்லை. அது ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நிறையா பேர் வரவங்க பார்க்க வரவங்க நல்லா ஸ்பேஸ் இருக்கான்னு தான் பார்க்க வருவாங்க. இடம் ஒர்த்தபுளாக இருக்கணும். சரி, ஓகே. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியுமே இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு காலையில் எப்படியும் அப்லோட் பண்ணிடுவேன். முக்கியமாக மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துருங்க, சரிங்களா. மேலும் வந்து நம்ம வந்து ரைடை வந்து கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இனிமேல் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். மேபி இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டாக போடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ பெருசாகிடுச்சு, சிங்கிள் பார்ட்டாக போடவே முடியாது. அதனால் வந்து சிங்கிள் பார்ட்டாக போட்டால் எப்படியுமே 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படியே நம்ம வந்து போட்டுருவோம். கடைசியாக போயிட்டு ஒரு நாட்டு சக்கரை பாலை குடிச்சிட்டு நம்ம இடத்த விட்டு காலி பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஆஹா, ஆண்டாடா ஓடிச்சு, மாட்டிக்கிச்சு. ரொம்ப டேஞ்சரஸான இடம் தான்ப்பா. இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே எல்லா வண்டியுமே வந்துட்டு போகுது. அதெல்லாம் முதல்ல வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்ப்பா, நல்லாவே இல்லை. இட்லி சாப்பிட்டோம், என் மறுபடியும் தோசை வாங்கினாங்க, 2மே நல்லா இல்லை. அதோட அப்படியே கொண்டு போட்டு சொல்லிகிட்டே போயிட்டோம், இன்னும் நல்லாவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோம். அதோட மேலே எங்களையும் பார்த்துட்டு தம்பி இந்தாங்க காசு வாங்கினே வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அருமைடா, அப்படி தான் வரணும். வண்டி வருது ஏற்ற மாதிரி நின்று வரணும்லாம் கிடையாது, அப்படியே ஏறிட்டு வரணும்.
நைஸ். டிராஃபிக் ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது. அதில் கூட 3 லைனில் 3 வண்டி போயிட்டுருக்கேன். இது எங்கிட்டிருந்து வண்டி வருதுன்னே தெரியல, அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தை தம்மாலும் ஆஃப் ஆயிடுவா. அப்படி ஸ்டோரேஜ் இல்லைல்ல, ஆஃப் ஆக தானே வேறு. அவனை மைக்க மாட்டேனான்னு தெரியலையே முதல்ல. ஓகே, மாட்டி தான் இருக்கு. மாட்டினா ரைட்டு. நம்ம ஏரியா சைடு போயிட்டு தலைவன் கையை காமிச்சிட்டாப்பில்.